இப்போ வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு வயசானவரோட வண்டி, அவரோட காதலியோட போன வண்டியாக இது. இதை நம்ம ரெடி பண்ணி குத்தே ஆகணும்னு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தார். இதில் வந்து கரண்ட் வரல, மெக்கானிக்கிட்ட காமிச்சிருக்காங்க, கரண்ட் வரல. பட் இந்த மாதிரி பழைய வண்டிலாம் நம்ம சிடி காயில் எப்படி செக் பண்ணுறதுன்னு தான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டில் பிளாக் வந்து ஸ்டார்டிங் ஆயில் லைனு, இந்த ப்ளூவில் ஒயிட் வந்து பிக்கப் காயில் லைனு. எல்லா வண்டியிலையும் ஓல்டு வண்டியில் எல்லாத்துலேயும் இதான் வரும். ரொம்ப ஓல்டு வண்டி பாயிண்ட் டைப் அது வேணாம், ஸ்டார்டிங் ஆயில் மட்டும் இதான் வரும் கலர்ஸு. இதில் நம்ம ஓம் சாலையை பார்க்கணும். இதில் 200 வரும், இதில் 127 அந்த மாதிரி சம்திங் வரும். அதை ரெண்டும் சேர்த்தா உங்களுக்கு ஒரு 400க்குள்ளே வரும். 200 வந்ததுன்னா உங்களுக்கு காயில் ஏதாவது ஒரு காயில் போயிருக்கும் கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் இதில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கிக்கர் அடிக்கும்போது இந்த ரெட்டு ஒயரோட நாபில் காயிலேருந்து வர லைனில் ஒயரை வச்சுட்டு கிக்கர் ஆச்சு எர்த்தில் ஸ்பார்க் ஆச்சுன்னா ஸ்டார்டிங் ஆயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே ஸ்டார்டிங் காயில் டு பிக்கப் காயில் நம்ம ஸ்பார்க் பண்ணும்போதும் கிக் அடிக்கும் போதும் ஸ்பார்க் வந்ததுன்னா பிக்கப் காயிலும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இல்லைன்னா நீங்கள் இப்படியே செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் இல்லாமல் சிடி போயிருக்கா இல்லையான்னு தெரியணும்னா நம்ம சிடிக்கு ஒன்றும் இல்லை, இதில் லாக் செட்டு போனாலும் கரண்ட் வராது, லாக் செட் போனாலும் கரண்ட் வராது. ஸோ இந்த பிளாக்கில் ஒயிட் வந்து லாக் செட்டோட லைனு, இந்த லைனை நீங்கள் அவுத்து விட்டு தான் செக் பண்ணணும். லாக் செட்டு செக் பண்ணணுன்னா அவுத்து விட்டு கிக்கர் வச்சு கரண்ட் வந்துச்சுன்னா லாக் செட்டு ஃபால்ட்டு. சிடி ஃபால்ட்டான்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றுமே இல்லை, இந்த பிளாக்கில் எல்லோ இருக்குது பாருங்கள், இந்த பிளாக்கில் எல்லோவில் ஒரு ஒயரை சொருவிட்டு நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை நீங்கள் புட்டி காயில் போட்டு செக் பண்ணிக்கலாம் புட்டி காயில் ஃபால்ட்டான்றதை. இல்லை வெளில ஸ்பார்க் பண்ணால் கிக்கர் அடிக்கும்போது இந்த பிளாக் எல்லோவில் இதான் அவுட்புட் லைனு, புட்டி காயிலுக்கு போகிற அவுட்புட்டு. இதை நீங்கள் வெளில ஸ்பார்க் பண்ணிங்கன்னா ஸ்பார்க் வந்ததுன்னா சிடியும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த வண்டியில் வந்து புட்டி காயில் தான் போயிருக்கு, இப்போ கரண்ட்டு நல்லாவே வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து புட்டி காயில் கட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இண்டிஷன் காயில் இந்த ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸை கழட்டணும் உள்ளேருந்து. இது கொஞ்சம் லாக் மாதிரி இருக்கும், இந்த பிளாஸ்டிக் ரொம்ப ரஃப் ஆகிட்டு இருக்கும், அதனால் வரவே வராது. இதை கழட்டிட்டு நம்ம பார்க்கும்போது நான் இதில் இண்டிஷன் காயில் தான் போயிடுச்சுன்னு என் சீனியர்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து கரெக்டாக சொன்னார், இதில் காயிலெலாம் போகாது, இந்த எர்த்து தான் இருக்காது அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த எர்த்து எங்கே இருக்குன்னே தெரில, இதில் இல்லவே இல்லை எர்த்து. அதனால் நான் ஒரு பாடி எர்த்து ஒன்று போட்டேன். இந்த வண்டியில் இந்த எர்த்து கம்ப்ளைண்ட் தான் வரும் மேக்ஸிமம் அப்படின்னாரு. அதே மாதிரியே இதில் எர்த்து கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. இப்போ நான் இந்த எர்த்தை போட்டேன், ஒரு பாடி எர்த்தை ஒன்று போட்டு விட்டுற போகிறேன். அந்த ஒயரை குத்ததுக்கப்புறம் கரண்ட்டை செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்க்குறேன். கரண்ட்டு நல்லா பளிச்சுன்னு வருது. இந்த வண்டியை பிரித்து பார்த்ததில் எனக்கு ஒன்று தான் தெரியுது, எதுக்கு ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்கிறாங்கன்னு. ஏன்னா அந்த வண்டியில் பாருங்கள், அந்த பழைய ஒயரிங் அப்படியே இருக்குது. இதெல்லாம் நான் கட் பண்ணது தான், இதெல்லாம் கூட அதுவே கட் ஆகலை, நான் கட் பண்ணது தான், நான் சீவும்போது கட் ஆனது நான் கட் பண்ணது தான் இது எல்லாமே. பட் ஆனால் ஒரிஜினல் ஒயரிங்கு அப்படியே இருக்குது. இந்த பாடியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது, நம்மளுக்கு ஒயரிங் கிட்ட நனையாத மாதிரி அந்த பாடி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்ல இனோவேஷனு, நல்ல க்ரியேஷனு. இப்போ வர வண்டிங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, அதான் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் பழைய காதல் தான் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கும், இந்த காலத்து காதலை விட. இதனால தான் இந்த வண்டியை இப்போயே ரெடி பண்ணணும், இந்த வண்டியை விற்கவும் மாட்டேன்னு அந்த பெரியவர் சொல்லின்னு இருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை, பைக் ஜோக்.